மதுரையில் ஒத்தி வீட்டை அபகரிக்க போலி பத்திரம் தயார் செய்ததாக கூறி அட்டாக் பாண்டி உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை சொக்கிகுளத்தைச் சேர்ந்த ஈஸ்வரலால் மனைவி கல்பனா. இவருக்கு நாயக்கர் மஹால் எதிரே ஓட்டு வீடு இருந்தது. 2004 இந்த வீட்டை ஆர்.கே. பாலன் என்பவருக்கு 2.75 லட்சத்திற்கு ஒத்திகைக்கு விட்டுள்ளார். 2005 கல்பனாவின் கணவர் ஈஸ்வர்லால் இறந்து விட்டார். இந்த நிலையில் கல்பனா ஒத்தி பணத்தை பாலனிடம் திருப்பி கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்ட பாலன் இடத்தை காலி செய்ய மறுத்து விட்டார். மதுரை கீரைத்துறையைச் சேர்ந்தவர்கள் மாரிமுத்து மற்றும் திருச்செல்வம் கல்பனாவின் இடத்தை அவரது கணவர் ஈஸ்வர்லால் மாரிமுத்துவிடம் 2005 வாடகைக்கு விட்டது போல ஒரு போலி பத்திரம் தயார் செய்தனர். அதில் ஈஸ்வர்லாலின் கையெழுத்தை போலியாக போட்டனர். 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்தை கைப்பற்றும் எண்ணத்தில் அதில் குளியலறை கழிப்பறை அமைத்தனர். தயா மியூசிக்கல்ஸ் என்ற பெயரில் சிடி கடை, ஜெராக்ஸ் கடை வைத்து வாடகைக்கு விட்டுள்ளனர். இது பற்றி கேட்ட கல்பனாவிடம், எனது மைத்துனர் அட்டாக் பாண்டி திமுக கட்சியில் பெரிய ஆள், இந்த இடத்தில் நீ உரிமை கொண்டாட நினைத்தால் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டினார்கள். கல்பனா கணவர் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் மீதான பயத்தில் புகார் எதுவும் கொடுக்கவில்லை. தற்போது மதுரை போலீஸ் கமிஷனர் கண்ணப்பனிடம் மனு கொடுத்தார். இதையடுத்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மாரிமுத்து, திருச்செல்வம், அட்டாக் பாண்டியை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் மீது நம்பிக்கை மோசடி, இடத்தை சேதப்படுத்துதல், அத்துமீறல் மற்றும் மிரட்டுதல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மூவரையும் மதுரை மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் சுஜாதா முன்னிலையில் அவரது வீட்டில் ஆஜர்படுத்தினர். மாஜிஸ்ட்ரேட் அவர்களிடம் போலீசார் உங்களை துன்புறுத்தினார்களா என கேட்டார். அவர்கள் இல்லை என்றனர். அவர்கள் கொடுத்த ஜாமீன் மனுவை கோர்ட்டில் விசாரிக்கும் போது அதை பற்றி சொல்லுங்கள் என கூறி மாஜிஸ்ட்ரேட் மூவரையும் ரிமாண்ட் செய்ய உத்தரவிட்டார். இதையடுத்து அட்டாக் பாண்டி உட்பட மூவரையும் திருச்சி ஜெயிலுக்கு கொண்டு சென்றனர். கைதானவர்களில் திமுகவைச் சேர்ந்த அட்டாக் பாண்டி மதுரை வேளாண் விற்பனை குழு முன்னாள் தலைவர், திருச்செல்வம் மதுரை மாவட்ட திமுக மாணவரணி துணைச் செயலர். இவர்களை பற்றிய மற்றொரு பத்திரிகையில் வந்த ஒரு சிறிய குறிப்பை சொல்லுகிறேன். அட்டாக் பாண்டி பேரை சொன்னால் ஊரே நடுங்கும் தெரியுமில்ல. மதுரை திருமலை நாயக்கர் மஹாலுக்கு நேரெதிராக இருக்கும் சுமார் 2 கோடி மதிப்புள்ள வீடு மற்றும் கடைகள் வாடகைக்கு எடுத்துவிட்டு சுவாகா செய்ய நினைக்கும் வழக்குத்தான் அட்டாக் பாண்டி மீது இப்போது பாய்ந்துள்ளது. வாடகைக்கு கொடுத்துவிட்டு சொத்தை இழந்த கல்பனா என்ற பெண் மதுரை கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்தார். பேலஸ் ரோடில் கதவு எண் 119 உள்ள எனது ஓட்டு வீட்டை கடந்த 2004ஆம் ஆண்டு ஆர்.கே. பாலன் என்பவருக்கு ரூபாய் 2.75 லட்சத்துக்கு ஒத்திகைக்கு கொடுத்தேன். 2005ஆம் ஆண்டு என் கணவர் ஈஸ்வர்லால் இறந்ததும் ஒத்தி பணத்தை திருப்பி கொடுத்து விட்டேன். ஆனால் ஒத்திக்கு இழுத்தவர் வீட்டை காலி செய்யவில்லை. திடீரென அட்டாக் பாண்டியின் அக்கா கணவரான மாரிமுத்து வந்தார். ஏற்கனவே இறந்து போன என் கணவரிடம் வாடகைக்கு பெற்றது போல போலியான வாடகை ஒப்பந்த பத்திரத்தை தயாரித்து வீட்டை ஆக்கிரமித்துக் கொண்டார். நியாயம் கேட்ட என்னிடம், நாங்கள் அட்டாக் பாண்டியின் சொந்தக்காரங்க, அவர் பெயரை சொன்னா ஊரே நடுங்கும் தெரியுமில்ல, மறுபடியும் இடம் என்னது வீடு என்னதுன்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு வந்தால் குடும்பத்தோடு க்ளோஸ் பண்ணிடுவோம்னு மிரட்டினார் என்று புகார் கொடுத்தார். இதற்கு பிறகுதான் அட்டாக் பாண்டி வளைக்கப்பட்டார். அபகரிக்கப்பட்ட நிலங்களை நில உரிமையாளர்களிடம் சேர்க்க தமிழக அரசு எடுத்து வரும் தீவிர நடவடிக்கைகளை தமிழக மக்கள் எல்லோருமே பாராட்டுகிறார்கள். நன்றி, வணக்கம்.